கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. We'll sing one stanza before the word of God. Here I give my all to thee, friends and time and earthly store, soul and body thine to be, holy thine forevermore. Here I give my all to thee, friends and time and earthly store, soul and body thine to be, holy thine forevermore. I am trusting, Lord, to thee, blessed Lamb of Calvary, humbly at thy cross I bow. Save me, Jesus, save me now. நாம் இந்த பாடலில் பாடினோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டைம் அண்ட் எர்த்லி ஸ்டோர். நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலங்களையும் கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Here I give my all to thee. Here I give my all to thee. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனால் சில காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்க மாட்டோம். அது விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ அவங்கவுங்க மனசாட்சிக்கு நன்றாக தெரியும். ஆனால் இங்கே பாட்டுக்காரர் சொல்கிறார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டைம். நான் முக்கியமாக செய்திக்கு ஆதாரமாக இந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன். டைம், நம்முடைய காலங்கள், நேரங்கள், அதை நான் முக்கியப்படுத்துகிறேன். Here I give my all to thee, friends and time and earthly store, soul and body thine to be, holy thine forevermore. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முப்பத்தோராம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். Psalm 31 verse 15. Psalm 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கவனிங்கள், சங்கீதம் 31 வசனம், சங்கீதம் 31:15 நாம் வாசித்த அந்த ஒரு வார்த்தை, என் காலங்கள், my times are in your hands. my times are, அப்படியானால் நம்முடைய நேரங்கள், நம்முடைய காலங்கள் எல்லாமே கர்த்தருடைய கரத்திலே காணப்படுகிறது. அதை நம்ப வேண்டும். நம்புகிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மை டைம்ஸ் ஆர், அதையாக்கும் சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்ப்போமானால், மை டைம்ஸ் ஆர், காலங்கள், இந்த வார்த்தையிலே நாம் பார்ப்போமானால்
பரிசுத்த ஆவியானவர் அழகாக தாவீது மூலமாக நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அதை அந்த 15ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால் ஒரு வார்த்தை, மை டைம்ஸ் ஆர் இன் த ஹேண்ட். அதை தமிழில் நான் வாசித்தோம். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட். இன் யுவர் ஹேண்ட், அதான் ரொம்ப முக்கியம். மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட், உம்முடைய கையில் இருக்கு. நான் வீட்டில் கூட சொல்லும், உன் கையில் இருக்குது, உன் பாக்கெட்டில் இருக்குது, எங்கேயோ போய் தேடுறிய மறந்துட்டு சொல்கிறோமா இல்லையா? இதை நாம் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வார்த்தை. ஏதாவது ஒன்று தேடுவோம், பாக்கெட்லேயே இருக்கும், பேண்ட் பாக்கெட்லேயோ ஷர்ட்லேயோ நம்மக்கிட்டே இருக்கும், புக்குலேயோ பைபிள்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இருக்கும். பட் we are searching here and there within the house. எல்லா இடங்களிலும் அதை தேடும். ஆனால் என்னுடைய உங்களுடைய இதை பார்க்கிற யாரானாலும் கேட்கிற யாரானாலும் காலங்கள், டைம்ஸ் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாகி வெளியே வந்து மரணம் வரைக்கும் நேரங்கள், காலங்கள் யோசித்து பாருங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற காலங்கள் வெரி 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 டேஞ்சரஸ் அண்ட் டிஃபிகல்ட். ஆபத்தான கஷ்டமான காலம். தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் நம்மை உருவாக்கின நேரங்கள், அதுவும் ரொம்ப ஆபத்து, ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளை முழுவதுமாக பெற்றெடுப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால்தான் நீங்களும் நானும் சுகத்தோடு கை காலெலாம் நல்லா அசைத்து கொண்டு நல்ல மூளையை வேலை செய்கிறதோடு நல்ல முழுமையாக ஹோல்சமாக நம்ம காணப்படுறோம். அதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியை சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக இருக்கிறது. ஆல் த அஃபேர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் மை லைஃப். ஆல் த அஃபேர்ஸ் and details of my life are in the hands of God. affairs காரியங்கள், டீடைல்ஸ் சொல்லும்போது விவரங்கள். நல்லா டீட்டெயிலாக சொல்லுப்பா, ஒன்றும் புரியல, தலையில் வால் இல்லைன்னு பேசுறிய அப்படின்னு சொல்கிறோம்ல, நல்ல விவரமாக சொல்லு. அதான் சொல்லுகிறேன். all the affairs and details of my life are in the hands of God. என்னுடைய காரியங்கள், என்னுடைய விவரங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அதை சற்று நீங்களும் நானும் ஆழமாக யோசிக்க வேண்டாம். அவர் affairs, personal affair, family affair, financial affair, anything you can trust in, எல்லாமே in the hands of God. And also my details, our details, நம்முடைய விவரங்கள் எல்லாம், தனிப்பட்ட விவரம், குடும்ப விவரம், என்னுடைய தனிப்பட்ட விவரம், உங்களுடைய தனிப்பட்ட விவரம், இந்த உலகத்திலே கர்த்தர் படைத்த மனுஷனுடைய எல்லா விவரங்களும் நம்ம மறைக்கலாம், வீட்டில் மறைக்கலாம். கொஞ்சம் ஹைட் அண்ட் சீக் கேம் we can play, கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு கரைஞ்சி அப்படியே வச்சிருக்கலாம். ஆனாலும் my details, my affairs are
are in the hands of God. Hallelujah. இதை நீங்களும் நானும் நன்றாக என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்ப்பத்திலே உருவான நாள் முதல் இப்பொழுது இன்றைக்கு வரைக்கும் நேரம், இந்த காலங்கள் குறித்து நான் யோசிக்கும் பொழுது நம்முடைய பிறந்தது ஒரு காலம், பர்த்டேன்னு கொண்டாடுவோம். அது மட்டுமல்லாமல் குழந்தை பருவம், சைல்டு அஃபேர், குழந்தை பருவம் அது ஒரு காலம், பிள்ளை பருவம் அது ஒரு காலம், வாலிபம் டீனேஜ் டைம்ஸ் அது ஒரு காலம், நடுத்தர மிடில் ஏஜ் நடுத்தர வயது அது ஒரு காலம், முதிர் வயது ஒரு காலம், கடைசியாக கர்த்தருடைய சமூகத்திலே போய் சேர்வது ஒரு காலம். இதெல்லாம் நாம் ஓரளவு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் மினிட், நெக்ஸ்ட் ஹவர், வி டோன்ட் நோ. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், எப்படி ஆகணும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ ஓகே, அடுத்த 1 ஹவரில் என்ன நடக்கும், அடுத்த ½ அன் ஹவரில் என்ன நடக்கும், ஆலயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன நடக்கும், வீட்டில் போய் என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால தான் மை டைம்ஸ் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது சங்கீதக்காரன் அனுபவத்தோடு உணர்வோடு ஒரு விளக்கத்தோடு அந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். நான் இந்த காலங்கள் என்று படித்த உடனே, யோசித்த உடனே, ஐ ஸ்டாப் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் ஹியர் அண்ட் தேர். கொஞ்சம் நிறுத்தி யோசித்து காலங்களை குறித்து யோசித்தேன். இந்த காலங்களை நான் நேச்சுரல் இயற்கையான காலத்தோடு சற்று யோசித்து படிக்க ஆரம்பித்தேன். அப்படியானால் 4 காலங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். முதலாவது ஆட்டம், அதாவது இலையுதிர் காலம். And then second is a winter season. மூன்றாவது spring time. நாலாவது summer time. இந்த செய்தியின் தலைப்பு, the head of the message, the title என்னன்னு பார்த்தீங்கன்னா, God of all seasons. எல்லா காலத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அது மழை காலமோ, குளிர்காலமோ, கோடை காலமோ, அல்லது வசந்த காலமோ, அல்லது இலையுதிர் காலமோ, எல்லா காலத்துக்கும் இஸ் காட் ஆஃப் ஆல் சீசன். எல்லா காலத்திலும் அவர் இஸ் அ காட். ஹல்லேலூயா. இதை சற்று யோசித்து நான் படிக்கும் பொழுது பைபிளில் இருக்குது, நேச்சுரலாகவும் பைபிளில் இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் பைபிளில் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் பைபிளில் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாகவும் பைபிளில் இருக்குது, ஜாகிரபிக்கலாகவும் பைபிளில் இருக்குது. 360 degree you can dig here and there what is inside the Bible. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சற்று ஆழ்ந்து படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது யோபின் புஸ்தகம், the book of Job, chapter 36, யோபு 36 26 27 வாசிங்கள். யோபு 36, யோபு 36 27 26 27. யோபு 36. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையை சொரிகிறது. கவனியுங்கள்,
26 behold God is great. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா behold God is great. அப்படியானால் பாரு, கொஞ்சம் உத்து பாரு, இதோ இதோ பாருன்னு சொல்கிறான்ல, behold இதை பாரு, நல்லா பாரு, இதை பாரு, இங்கே இருக்குதுன்னு சொல்கிறான்ல, அதுபோல் இயேசு நடந்து போகிற கண்டு அந்த யோவான் சீஷன், யோவான் அந்த வனாந்தரத்திலே இருந்த யோவான் ஸ்நானகன் ஸ்நானன் என்ன சொன்னான்? Behold the Lamb of God. இதோ தேவாட்டுக்குட்டின்றான். அதுதான் நமக்கு நன்றாக தெரியும். அதுபோல் இந்த 26ஆம் வசனம் Behold God is great. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 26ஆம் வசனம், இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. மறுபடியும் அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. இதோ தேவன் மகத்துவம்ல அவரை அறிய முடியாது. அவரை we cannot know him. You and I cannot know. அவரை குறித்து ஒன்று நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது. மனுஷனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது வருஷங்களும் மாதங்களும் செல்ல செல்ல அந்த கலரை கண்டுபிடிச்சிடலாம். ஓ, ஒய்ஃப் இப்படிப்பட்டவ, பிள்ளைங்க இப்படிப்பட்டவங்க, புருஷன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி we can able to detect what is what, who is he, எப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. நாட்களும் மாதங்களும் வருடங்களும் செல்ல செல்ல புருஷன் யார், மனைவி யார், பிள்ளைங்க யாருன்னு ஓரளவு we can detect, able to detect, கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை டியூன் பண்ணி கொண்டு போவோம் ஃபேமிலிக்குள்ளே. எல்லார் வீட்டிலையும் உண்டு அது. அது ஊழியக்காரன் வீடாக இருக்கலாம், விசுவாசிகள் வீடாக இருக்கலாம். கம்மிங் டு த பாயிண்ட், குறிப்புக்கு வருகிறேன். இந்த இடத்துல முதலாவது behold என்று சொல்லிட்டு அந்த இடத்துல God is great. இந்த யோபின் புஸ்தகத்தை நன்றாக படித்தீங்கன்னா அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவனுக்கு எத்தனை 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 4ஆம் வசனம் முதலாவது, 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனம், 8ஆம் அதிகாரம் வாசிங்கள், 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். அப்பொழுது தேமானியாகிய எலிப்பாஸ், எலிப்பாஸ் அவன் ஒரு ஃப்ரெண்டு. அடுத்தது 8ஆம் அதிகாரம் முதலாவது வசனம், 8ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். அப்பொழுது சூசியனான பில்தாத் அவன் ஒரு ஃப்ரெண்டு. அடுத்தது 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனம், 11:1 ஆஃப் புக். அப்பொழுது நாகாமத்தியனாகிய சோப்பார் அவன் ஒரு ஃப்ரெண்டு. 3 ஜோப் த மேன் ஆஃப் காட் 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 ஃப்ரெண்ட்ஸும் தே ஆர் கால்ட் மிசரபிள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியற்ற, துயர் நிறைந்த, அவலமான நண்பர்கள். நான் ஐம் டெல்லிங் இந்த மிசரபிள் ஃப்ரெண்ட்ஸ் டிக்ஷனரி மீனிங்கை சொல்கிறேன். மகிழ்ச்சியற்ற, துயர் மிகுந்த, அவலமான நண்பர்கள். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட்டு கிடையாது. யோபுக்கு மனைவியும் சப்போர்ட் இல்லை, பிள்ளைகளும் சப்போர்ட் இல்லை, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் இல்லை. அதனால்தான் கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், எல்லாமே கத்தர்ன்றான். யாருமே அவனுக்கு சதம் இல்லை. இன்றைக்கி அநேக கத்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில், அநேக ஊழியக்காரர்களுடைய வீட்டில் மனைவி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், புருஷன் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், பிள்ளைகள் 1 2 3 4 எல்லாமே ஒரு திசையில் இருக்கும். இவங்களெல்லாம் இழுத்து பிடிச்சி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு கத்தடத்தில் கிருபை கேட்டால்தான் நடத்த முடியும். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆரம்பத்திலே முதல் இன்ட்ரடக்ஷன்லேயே ஒரு சிலரோடு பேசுகிறார்.
யோபுக்கு மனைவி நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்படியானால் எதுலேயும் ஒத்து வராத ஒரு மனைவி. நீர் இன்னும் முத்த நிலைத்திருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடன்ட்டா, ஒரே அடியா டோர் க்ளோஸ் பண்ணிட்டா, டோன்ட் கோ டு காட். அந்த மாதிரி தேர் ஆர் வைஃப்ஸ் இன் த வேர்ல்ட், இன் பிலீவர்ஸ் ஹவுஸ், ஒய் நாட் ஈவன் இன் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹவுஸ் இருக்காங்க. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய இடத்துல உண்டு. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எல்லாரும் வீட்டுக்குள்ளே நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். அதை நீங்களே நானும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த 37ஆம் அந்த அதிகாரத்தில் 36ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம், அந்த காலத்திலே நாம் பார்ப்போம் போல காட் இஸ் கிரேட். அதான் 26ஆம் வசனம் வாசிக்க சொன்ன. வாசிகள் முதலாவது, இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். தேவன் மகத்துவம். இதோ behold, God is great. He is great and greatest. அவர் பெரிய ஒரு மகத்துவம் உள்ளவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவம் உள்ளவர். He controls everything. நான் அதிலிருந்து அந்த சம்பவத்தை அந்த யோபிலே நேச்சுரல் காட் ஆஃப் ஆல் சீசன்ஸ் ஹெட்டிங், டோன்ட் ஃபர்கெட் அபவுட் த ஹெட்டிங், தலைப்பை மறக்காது. காட் ஆஃப் ஆல் சீசன், அதாவது எல்லா காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நம்ம சோர்ந்துருவோம், அதைரியப்படுவோம், அவமானப்படுவோம், நிந்தையாக இருக்கும், வேதனையாக இருக்கும். சரி, நம்ம யார் கண்லேயும் நம்ம முழிக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், பட்டுப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்? we are not able to face others, but we have a good God, beautiful God, God of all season. எல்லா காலத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அது மழை காலமாக இருந்தா என்ன, கோடை காலமாக இருந்தா என்ன, இலையுதிர் காலமாக இருந்தா என்ன, ஒரு ஸ்ப்ரிங் டைமாக இருந்தா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியான நம்மளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். நல்ல முதலாவது நான் முக்கியப்படுத்துகிறேன், காட் ஆஃப் ஆல் சீசன் சொல்லும் பொழுது ஆட்டம், இலையுதிர் காலம். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடியில் இந்த மரத்தில் இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கும். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு காலங்கள் இருக்குது. மை டைம்ஸ் ஆர் இன் காட்ஸ் ஹேண்ட், என் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் முழுவதும் அவருடைய சிருஷ்டிப்பு. அது ஆடோ மாடோ குதிரையோ வைல்டு அனிமல்ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸோ அல்லது ஃபாரஸ்டில் இருக்கிற எல்லாம் ட்ரீஸ் எது வேணா இருக்கட்டும், எல்லாமே டைம்ஸ், ஆல் டைம்ஸ் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நட ஒரு காலம் உண்டு, வெட்ட ஒரு காலம் உண்டு. இருக்கா இல்லையா பிரசங்கத்தில்? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. முடிந்தால் வாசிக்கலாம், அந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். பிடுங்க ஒரு காலம் உண்டு, நடுவதற்கு ஒரு காலம் உண்டு, வெட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு. வாசியுங்கள். இருங்க, அவசரப்படாதீங்க, வாசிங்க. நம்பர் சொல்லுங்கள். பிரசங்கி 3:1 வாசியுங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. எல்லாவற்றுக்கும் there is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் உண்டு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நான் இந்த பகுதியை சற்று யோசித்து வாசிக்கும். காட் ஆஃப் ஆல் சீசன் சொல்லும் பொழுது அவர் இலையுதிர் காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இஸ் அ காட் ஆஃப் இன் ஆட்டம், இலையுதிர் காலம். யோபு 36ஆம் அதிகாரம்
27ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா there is a time of autumn. இலையுதிர் காலத்தை குறித்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒரு காரியம் இருக்கும். எல்லாவற்றும் ஒரு காலம் உண்டு. God of all seasons, இலையுதிர் காலம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மழையை உண்டு பண்ணுறது, அது எப்படியெல்லாம் மழை உண்டு பண்ணுறதுன்னு சொல்லுவேன். எவாப்பரேஷன், கீழே இருக்கிற நீர் அப்படியே ஆவியாகி மேலே போகும். எவாப்பரேஷன், கண்டென்ஷன், அப்படியே உறைந்து போகுதல். பனி அப்படியே உறைந்து போகுதல். பிரிசிபிட்டேஷன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மீனிங். கல்மழை, டிக்ஷனரி மீனிங் கல்மழை, அது ஒரு அர்த்தம். ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் சில காரியங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிங்கள் 30வது வசனம், யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். மின்னலின் ஒளியை, the lightning produce electricity. மின்னல் கவனிகள், மின்னல் அடித்து மரம்லாம் பற்றிக்கும், எரியும் வயல்வெளியில். மின்னல் தாக்கி ஆடு மாடுகள் அப்படியே சேதமடையும். மின்னல் தாக்கி மனுஷன் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கருகி போயிடுவான். அப்படியானால் த லைட்னிங் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த மின்னல் எதை காட்டுகிறது? எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்குகிறது. அதனால்தான் இன்றைக்கி நம்ம மனுஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி எலக்ட்ரிசிட்டியை பார்க்குறான். எல்லாமே தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் ரொம்ப ஆழமான புஸ்தகம், ரொம்ப உள் அர்த்தம் அடங்கின ஒரு புஸ்தகம். அது த இன்சைட் இஸ் டீப். யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரிசிபிட்டேஷன், இதெல்லாம் அதில் காணப்படுகிறது. அந்த 30ஆம் வசனத்தில் மின்னலை வாசியங்கள் வசனத்தை மறுபடியும். இதோ அதின் மேல் தம்முடைய மின்னலின் ஒளியை விரிக்கிறார். மின்னலின் ஒளி, எலக்ட்ரிசிட்டி, லைட் வருது. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ். ஆம் பிரியமானவர்களே, ஆட்டம், இலையுதிர் காலம் ஒன்று உண்டு. அதெல்லாம் இலையெல்லாம் உதிர்ந்து அது புதிய இலைகளை உருவாவதற்கு தேவன் கிருபை செய்கிறார். வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். பழைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவன் வேண்டாதெல்லாம் எடுத்துருவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை மேபி இட்ஸ் a prophetical utterance, maybe for some people, those who are watching in media or YouTube. அதாவது இலை உதிர்காலம் என்று சொல்லும் பொழுது ஆட்டம், எல்லாமே அந்த இலையுதிரில் எல்லாம் போயிடும், எல்லாம் இலையெல்லாம் பட்டு கீழும். அதுபோல நமக்குள்ளே இருக்கிற வேண்டாத சுபாவங்களை இலையுதிர் காலம் போல தேவன் எல்லாவற்றையும் அப்படியே பட்டு போக பண்ணி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கோபமானாலும், எரிச்சலானாலும், பதஷ்டமானாலும், முறுமுறுப்பான எல்லா சுபாவத்தை தேவன் is doing something like autumn, இலையுதிர் காலம் போல எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை போல மாற்றுகிறார். அப்படியே எல்லாம் பட்டு போயிடும். அதனால்தான் இயேசு போல இருக்கும்படியாக நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டும். அதை கத்தடத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கத்தாவே, எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை மாற்றும் ஐயா, கிருபை தாரு. எப்படி ஒரு இலை உதிர்காலம் இருக்கிறதோ எனக்குள்ளே வேண்டாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போடும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வாராக. ரெண்டாவது ஒரு காலம், God of all seasons என்று சொல்லும் பொழுது the winter season. Job 37:6-10 வாசிங்கள்.
யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். 6லேருந்து 10 6ஆம் வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளிலே புகுந்து தங்கள் கபிகளிலே தங்கும். 9 தெற்கே இருந்து சூறாவளியும் வடகாற்றினாலே குளிரும் வரும். 10ஆம் வசனம். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது சுவாசத்தினால் என்ன பண்றாரு? குளிரை கொடுக்கிறார். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகும். திஸ் இஸ் வின்டர் சீசன், குளிர்காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். காட் ஆஃப் ஆல் சீசன்ஸ். அந்த குளிர் தாங்க முடியாமல் நீங்களும் நானும் நல்லா போர்வை எடுத்து பெட்ஷீட் எடுத்து போத்தி தூங்குவோம். ஆனால் வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது? வாசியுங்கள் மறுபடியும் அதே வசனத்தில் 9ஆம் வசனம் வாசியுங்கள். 8ஆம் வசனம். அப்பொழுது காட்டு மிருகங்கள் தங்கள் குகைகளிலே புகுந்து தங்கள் கெபிகளிலே தங்கும். தங்களுடைய கெபிகளிலே தங்கும். கவனியுங்கள். அதாவது தங்களுடைய கெபிகளிலே போய் தங்கும். அதாவது தே ப்ரொடெக்ட் themselves. வைல்ட் அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் குளிர்காலம் தெரியுது, அதுக்கும் கோடை காலம் தெரியுது, அதுக்கும் ஸ்ப்ரிங் டைம்னா என்னன்னு தெரியும், பேச தெரியாது, அவ்வளோதான். தே ஃபீல். அதையாக்கும் கர்த்தர் யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய கொஞ்சம் உட்காந்து தியானித்து பாருங்க. It is a winter season, God of all seasons சொல்லும் பொழுது தேவன் குளிர்காலத்திலும் தம்முடைய கிரியை எந்த விதத்திலும் அவர் பின்தங்காதபடி, கோபப்படாதபடி, மனுஷன் மேல் முறுமுறுக்காதபடி, இவங்களுக்கெல்லாம் ஏன் இது செய்யணும் அது செய்யணும் என்ற வகை பிரித்து வைக்காதபடி God of all seasons எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம் ஸ்ப்ரிங் டைம். வாசிகள் அந்த 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய யோபு. அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். மறுபடியும் வாசிக்கலாம் 11ஆம் வசனம் 12, 13 எல்லாம். அவர் நீர் துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினாலே மேகத்தை சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒன்றில் தண்டனையாகவும் இல்ல 11, 12, 13 அதான் 13 தான் வாசிக்கிறேன். ஒன்றில் தண்டனையாகவும், ஒன்றில் நம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்ப்ரிங் டைம் நல்ல இளவேநீர் காலம், நல்ல சுகமாக இருக்கும். தென்றல் காற்று, இளவேநீர் காலம், எல்லாமே தென்றல் காற்று, எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் 13ஆம் வசனத்தில் ஒன்றில் தண்டனையாகவும் தம்முடைய பூமிக்கு பயனுள்ளதாகவும் ஒன்றில் கிருபையாகவும். The grace of God is working in spring time. ஹல்லேலூயா. இளவேநீர் காலத்திலே கர்த்தருடைய கிருபை ஊற்றப்படுகிறது. அவைகளை வரப்பண்ணுகிறார். ஹல்லேலூயா. யோபு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியானால் அந்த தென்றல் காற்று என்று சொல்லும் பொழுது மன்னியுங்கள்,
யோவான் 3:8, யோவான் 3:8, அந்த விண்ட், அந்த சவுத் விண்ட், அந்த ஸ்ப்ரிங் டைமில் இருக்கிற தென்றல் காற்று எப்படியெல்லாம் போகுது நம்மளால் யூ கேனாட் ப்ரெடிக்ட் த விண்ட் ஹவு இட் கோஸ். 3:8 வாசிங்கள்ல இயேசு சொல்றார், வாசிங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, தன்னுடைய இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. you cannot predict about the wind, where it goes, when it will start. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். ஆவியின் those who are born again, those who are in the spirit, ஆவியினால் நடத்தப்படுகிறவன் அப்படிதான் இருக்கான். if you led by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவாயானால், if you led by the Holy Spirit, God only knows about your going and coming. He will lead you, He will guide you. ஆவினால உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படி ஆரம்பிப்பார் எப்படி முடிப்பார்னு தெரியாது. காற்று எப்படி அடிக்கிற இந்த 11, 12, 13 வாசித்து பாருங்க. 13ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்கள். யோபு 38:13. கொஞ்சம் தண்டனையாகவும், ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். 13 வாசிங்கள். ஒன்று தண்டனையாகவும், ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், யூஸ்ஃபுல் ஃபார் த எர்த், பூமிக்கு நன்மையாகவும் உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும், another point is கிருபையாகும், grace of God, அவைகளை வரப்பண்ணுகிறார். எல்லாமே கர்த்தருடைய கிருபைங்க, எல்லாமே கர்த்தருடைய நன்மைக்காக நடக்கிறது. அதனால்தான் ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற, நன்மைக்கு ஏதுவாக. இதை அநேக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வழியாக போகும்பொழுது we cannot tolerate, நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மை. அது God only knows, He knows the condition of the mankind உடைய அந்த கண்டிஷன் அவருக்கு தான் தெரியும். மனுஷனுடைய நிலைமை அவருக்கு தான் தெரியும். அவர் தான் அதுக்கு ஏற்றவாறு நம்ம நடத்துகிறார். ஒன்று தண்டனை கொடுப்பாரு, ஒன்று இல்லை நன்மையாக செய்வார், இல்லைன்னா அவர் கிருபையை கொடுக்கிறார். இதெல்லாம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்பொழுது இந்த ஸ்ப்ரிங் டைம், இளவேநீர் காலம், தென்றல் காற்று, வாடை காற்று we cannot tolerate. வாடை காற்று நமக்கு ஒத்துக்காது. ஜுரம் வரும், கோல்டு பிடிக்கும், சளி பிடிக்கும். இந்த விண்டு, அந்த தென்றல் காற்று, அந்த அருமையான தென்றல் காற்று வீசும் பொழுது மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடு. சூறாவளி ஒத்துக்காது, எல்லாத்தையும் அடித்து தள்ளி நாசம் பண்ணிட்டு போடும். ஆனால் God of all seasons, He is also spring timeல He works good for mankind. Hallelujah. கடைசியாக சம்மர் சீசன், God of all seasons, எல்லா காலத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். He is great, God is great. அதை மறந்துடாதீங்க. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிங்கள் யோபு 37 14-18. வாசிங்க. யோபே, இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தின் மின்னலை பிரகாசிக்க பண்ணும் விதத்தை அறிவீரோ? மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினாலே அவர் பூமியை அமைய பண்ணும் பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாயிருக்கும் வகையை அறிவீரோ? கவனிங்கள். Dost thou know the balancing of the cloud? டூ வீலரோ சைக்கிளோ ஓட்டும் பொழுது பேலன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும். அதுபோல் மேகம்லாம் பேலன்ஸ்டாக மேலே இருக்குது.
அப்படியே பொத்துன்னு திடீர்னு விழுந்தா என்ன வருது? we cannot tolerate. வீடு மேலே இடிஞ்சு விழ அவ்வளோ தண்ணி. மேகம்னு சொல்லுவது இட்ஸ் அ வாட்டர் லாக். அப்படியே மேலே அப்படியே மேகமாக தண்ணீர் அப்படியே கட்டி இருக்கிறது. அதான் நமக்கு சீசனை உண்டாக்குகிறது, காலங்களை உண்டாக்குகிறது, மழை காலத்தை உண்டாக்குறது, குளிர்காலத்தை உண்டாக்குறது, எல்லாமே போரிங் வாட்டர். அந்த மேகம் அப்படியே பேலன்ஸ்டாக நிற்குது. இந்த வசனத்தை வாசிக்கிற மறுபடியும் மேகங்கள். யோபே இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தரித்து நின்று, இங்கிலீஷ்ல பேலன்ஸ், the clouds are balancing. தரித்து நின்று அப்படியானால் எல்லாவற்றையும், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் அதன் இடத்துல கர்த்தர் அழகாக தரித்து பேலன்ஸ்டா நிக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இதையெல்லாம் யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த இவன் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து ரொம்ப இன்சைட்டாக பார்க்குறான். இந்த எலிகு வந்து இன்சைட், அந்த இன்சைட்டை பார்த்து சொல்கிறான், யோபே யோசிச்சு பாருப்பா, கர்த்தருடைய கிரியைகளை யோசி, கர்த்தருடைய காரியங்களை யோசி. ஒரு பக்கம் மிசரபிள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சில இன்சைட்டை யோபுக்கு சொல்லி கொடுக்கறதை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, காற்றானது இந்த ஸ்ப்ரிங் டைமில் தென்றல் காற்று ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த கோடை காலத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 37 14 to 18 அந்த பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ்டாக 17ஆம் வசனம் வாசியுங்கள். தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் பொழுது, பூமியை அமைதியாக ரொம்ப பிளசண்டாக அமைய பண்ணும் பொழுது, உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கும் வகையையும் அறிவீரோ. 17 வாசிங்க. 17 வாசிச்சிட்டேன், வாசிங்க. தென்றலினால் அவர் பூமியை அமைய பண்ணும் பொழுது உம்முடைய வஸ்திரங்கள் உஷ்ணமாய் இருக்கும் வகைகளை அறிவீரோ. வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்தீரோ. வானத்தை பார்த்தா சம்திங் லைக் எ பிராஸ், கெட்டியாக வாசிங்கள் அந்த வசனத்தை. வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல், ஸ்கை இஸ் லைக் எ பிராஸ் மிரர். வார்க்கப்பட்ட கண்ணாடியை போல் கெட்டியான ஆகாய மண்டலங்களை, ரொம்ப திக்கான ஒரு ஹெவன், ஆகாய மண்டலங்களை நீர் அவரோடு கூட இருந்து விரித்தீரோ. நீ கூட இருந்து இதெல்லாம் செஞ்சியா யோபே என்று கேட்குறாங்க. ஆமாம், ஆம் பெரியம்மா, இதெல்லாம் ஆகாய விரிவு ரொம்ப கிளியராக நம்ம எப்போ திரும்ப பார்க்க முடியும் வானத்தை? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், ஒரு மாதிரி க்ளூமியாக இருக்கும். கிளியர் ஸ்கை பார்க்கணுமானால் ஒன்லி இன் சம்மர் சீசன். ஏப்ரல் மேல தான் நீங்கள் வானம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அதையாக்கம் அந்த 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 யோபுடைய ஃப்ரெண்டு சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ஸ்கை இஸ் லைக் அ பிராஸ், அப்படியே வெங்கலத்தை போல அப்படியே உறுதியாக தெளிவாக அந்த வார்ப்பிக்கப்பட்ட கண்ணாடியை போல காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, காட் ஆஃப் ஆல் சீசன்ஸ் என்று சொல்லும் பொழுது ஆட்டம், அது மட்டுமல்லாமல் நான் இன்னொரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், ஸ்ப்ரிங் டைம், வின்டர் அண்ட் சம்மர். எல்லா காலத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவாக அந்த வசனத்தை வாசியுங்கள், ஒரே ஒரு வசனத்தை. யோபு 36ஆம் அதிகாரம் வாசிங்க. 36ஆம் அதிகாரம் முதலாவது வாசிக்கலாம். 27 வாசியுங்கள். அவர் நீர் துளிகளை, இல்லை 26. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். Behold, God is great. நாம் அவரை அறிய முடியாது. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது. போதும், நிறுத்துங்க, கவனிங்கள். Behold, God is great என்று சொல்லும் பொழுது அவர் மகத்துவம் உள்ளவர். ஏன்? God of all season, வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங், இந்த 4 காலத்தையும்
ரொம்ப நேர்த்தியாக அதன் காலத்திலே வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அறிந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை, மை டைம்ஸ் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரன் 31:15 சொல்லுகிற வார்த்தை, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மை அஃபயர், மை டீடைல்ஸ் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். என்னுடைய காரியமோ என்னுடைய விவரங்கள் எல்லாமே கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும், உங்களுடைய குடும்ப காலங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காலங்கள், உங்களுடைய மனைவி குறித்து உள்ள காலங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காலங்கள் எல்லாமே கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அதுக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது. we cannot tolerate sometimes. நம்மளால் தாங்க முடியாது சில காரியம், சில சூழ்நிலை குறித்து we cannot tolerate. முறுமுறுப்போம், யோசிப்போம், ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். பிரசங்கத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எல்லாம் அதன் காலத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லா காலத்தை குறித்து நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், இடைப்படுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கிரியை செய்கிறார். அவருடைய நேரம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன் இஸ் டைம்னு ஒரு பாடல் உண்டு. எவ்ரிதிங், எல்லாமே, ஆல் திங்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு ஒரு பாடல். நம்பர் தெரிந்தால் சொல்லலாம். இன் இஸ் டைம். Glory, hallelujah, hallelujah. Jesus, மை கர்த்தாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, மகிமை, மகிமை, மகிமை. These things இல்லை நான் பாட்டுற கொடுங்க. Glory, hallelujah, hallelujah, Jesus, hallelujah. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறார். In his time, in his time, he makes all things beautiful. In his time, Lord, my life to you I bring. May its song I have to sing be to you a lovely thing. In your time, in your time, in your time, you make all things beautiful. In your time, Lord, please show me every day that you teach me your way. You that just what you said,
In your time. Hallelujah. எல்லாமே your time. Your time. அவருடைய நேரத்தில் தான் எல்லாம் நடக்கும். He knows in his time. இதையாக்கும் பிசாசு தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு உலகத்திலே அதை வித்தியாசமான காலங்கள் என்று சொல்லி மனுஷனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே எல்லாவற்றையும் பியூட்டிஃபுல்லாக நேர்த்தியாக வைத்திருக்கிறார். பட் டெவில் பிக் அவுட் ஆர் பிளக் சர்டன் திங்ஸ். அவன் எடுத்துட்டு வாண்டடாக எல்லாம் அந்த காலம் இருக்குது, இந்த காலம் இருக்குது, அந்த காலம் இருக்குது, அது பிறக்கும் இது பிறக்கும் என்று ஜனங்களை ஏமாற்றி அவன் வகை தேடி சுற்றி திரித்து கொண்டிருக்கிறான். விசுவாசிகளே, எல்லா காலங்களும் கர்த்தருடைய கருத்திலே காணப்படுகிறது. உங்கள் குடும்பத்திலுடைய ஒவ்வொருத்தருடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்திலே காணப்படுகிறது. எந்த காலங்கள் இதுதான் அந்த காலம், அந்த காலத்துக்கு சரி இந்த காலத்துக்கு சரி சொல்லுகிற எந்த வார்த்தையும் நம்பி ஏமாந்து போகாதீர்கள். ஆவியான அந்த காலவெளியிலே நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். In his time he make all things beautiful in his time. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் அவர் செய்வார். we cannot tolerate. he will separate certain things. சில காரியத்தை அவர் சீர் செய்வார். ஆனால் பிசாசு அதை நடக்காதபடி அதை பிடுங்கி எடுத்து தன்னுடைய காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றுகிறான். நம்பி ஏமாந்து போகாதீர்கள். இந்த காலம்தான் சரி, அந்த காலத்தில் அது பிறக்கும் இது பிறக்கும் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்பாதேயுங்கள். பரிசுத்த ஆவியான ஒரு சிலருக்கு இந்த காலவெளியிலே உங்களோடு நேரடியாக மெல்லிய சத்தத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். லோரே ஹல்லேலூயா. எங்கள் அருமையான பிதாவே, இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். God of all seasons, கர்த்தாவே, இலையுதிர் காலமானாலும் கோடை காலமானாலும் கர்த்தாவே அப்பா குளிர்காலமானாலும் அப்பா வசந்த காலமானாலும் எல்லா காலத்திலே நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாங்கள் சொல்ல எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கருத்திலே காணப்படுகிறது. அதை நாங்கள் நம்பி விசுவாசித்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.